கடந்த வாரம் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த கோலாலம்பூர் தனியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வெளிநாட்டு மாணவன் ஒருவன் தாம் தங்கியிருந்த செராஸில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் 26வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடில் புல்ஹாசான் தெரிவித்தார். செராஸ் தமான்கா நாட்டில் அங்காசா கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவின்படி கடந்த ஜூலை 9ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. ஒரு மியான்மர் பிரஜையான அந்த மாணவன் இறப்பு குறித்து தகவல் கிடைத்து நேற்று கோலாலம்பூர் வந்து சேர்ந்த ஒரு வர்த்தகரான அந்த மாணவனின் தந்தை துங்கு முஹ்ரீஸ் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள அந்த மாணவனின் சடலத்தை அடையாளம் காட்டினார். சவ பரிசோதனைக்கு பிறகு அந்த மாணவனின் உடல் வரும் ஜூலை 22ஆம் தேதி மியான்மருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.